புதுச்சேரியில் புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளியின் பாதுகாவலர் புனித பேட்ரிக்கின் பெருவிழா நடைபெற்றது. புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளியின் பாதுகாவலர் புனித பேட்ரிக்கின் பெருவிழா வழக்கம் போல் மார்ச் மாதம் 17ஆம் தேதி அன்று ஆரம்ப பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காலை 6:30 மணி அளவில் துவங்கிய இப்பெருவிழா கூட்டுப்பாடல் திருப்பலியினை புதுவை கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் மேதகு பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்த திருப்பலியில் அருட்தந்தையர்கள் புளோமின் தாஸ், ஜோசப்பால், அருமை செல்வம், ஆல்வின் அன்பரசு ஆகியோர் இணைந்து பள்ளியின் நலனுக்காகவும் நன்றி அறிதலாகவும் திருப்பலியினை ஒப்பு கொடுத்தார்கள். முன்னதாக புனித பேட்ரிக் சொர்பம் தாங்கிய சிறிய தேர் பவனியாக கொண்டு வரப்பட்டது. உலகம் முழுவதும் மார்ச் மாதம் 17ஆம் தேதி புனித பேட்ரிக்கின் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. புதுச்சேரிக்கு பெருமை சேர்க்கும் புனித பேட்ரிக் கல்வி நிறுவனம் இவ்விழாவினை வெகு சிறப்பாக வருடம் தோறும் கொண்டாடி வருவது அனைவரும் அறிந்ததே. இத்திருப்பலியின் போது மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், ஆலோசனை குழு உறுப்பினர்கள், பள்ளியின் நலன் விரும்பிகள், புதுவை வாழ் மக்கள், பொது தேர்வு எழுதி வரும் மாணவர்கள் ஆகியோரது நலனுக்காக சிறப்பாக வழிபாடு செய்யப்பட்டது. பள்ளியின் பாதுகாவலராம் புனித பேட்ரிக்கின் பெருவிழா ஏற்பாடுகளை தாளாளர் திரு ஃபெட்ரிக் ரெஜிஸ், மருத்துவ இயக்குனர் திருமதி ஜீட்டா ஃபெட்ரிக், முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஆகியோர் தலைமையில் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி.
போகிறேன்.